யோ மண்டையா, வா பெட்ரூமுக்குள்ள வா. செத்த இன்னைக்கு நீ. நேத்து நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என் ஃபோன் எடுக்காம நீ உன் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கியா? நீ உன் அக்கா வீட்டுக்கு வந்து அங்கெல்லாம் நீ மறந்துடுவ. இங்க பெட்ரூம்குள்ள ஒரு இங்க வா. வாயா, கூப்பிட்டுட்டே இருக்கல, காது கேக்குதா இல்லையா? இங்க வா, நீ ஒரு நிமிஷம். ஐயோ, இன்னைக்கு வசமா மாட்டினே. நேற்று என் பொண்டாட்டி போன் போட்டுக்கிட்டே இருந்தா, நான் எடுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு நான் செத்தினே, சும்மா விட மாட்டாளே. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ? யோ வாயாங்கிறீல்ல, உள்ள வாயா. வாடா வாடா என் மச்சான். ஏண்டா நேத்து நான் உனக்கு போன் போட்டுக்கிட்டே இருக்கி, நீ கட் பண்ணி விடுற. ஏன் கட் பண்ணி விட்ட? உன் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால. அப்படித்தானே? மற்ற நேரத்துலலாம் நீ போன போட்டு என் உயிரை வாங்கணும் நீ பேசுவ, நான் கேட்கணும். உன் அக்கா உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா என்ன நீ மறந்துடுவ. நான் எவ்வளவு போன் போடுறேன், எடுத்தியாடா நீ? இப்ப எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் என்கிட்ட மாட்டிக்கிட்டிய. இப்ப உன்னை யாரு காப்பாத்துவா சொல்லுடா. இல்ல சரோஜா, இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. கோவப்படாத. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உன்கிட்ட பேசலாந்தே இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. போன் போட்டா 5 நிமிஷம் கழிச்சு தான் பேசுவாளா? உடனே போன் பேசுவாங்க, 5 நிமிஷம் கழிச்சு பேசுவாளா? ஐயோ, இப்ப நான் இவட்ட இருந்து எப்படி தப்பிப்பின்னு தெரியலையே. ரொம்ப ஓவரா கேள்வியா கேக்குறா. இன்னைக்கு அடி வாங்கிடுவோமோ? என்ன சரோஜா, கையில பேட்டெல்லாம் வச்சிருக்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோமா? ஆமா ஆமா, கிரிக்கெட் விளையாடுவான். நான் பேட்டு, நீ பந்து. உன்னை அடிக்கிற அடியில இனிமே நீ என் போனை தவிர வேற யார் போனை நீ அட்டன் பண்ண கூடாது. இன்னைக்கு நீ வாங்குற வாங்கு, நீ சாகிற வரைக்கும் மறக்க கூடாதுடா. யோ சொல்லியா, இனிமே நீ யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி வராட்டும் சரி, நான் போன் போட்டோன்னே நீ எடுக்கணும். நான் எவ்வளவு நேரம் பேசுறேனோ நீ பேசணும். என்னை கேட்காம நீ ஏதாச்சும் பண்ணுன, நீ உயிரோட இருக்க மாட்ட, பாத்துக்க. சரியா? 3 நேரம் உனக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறது நானு. ஏன் போனை எடுத்து பேச உனக்கு நேரம் இல்லையோ? இதோட நீ முதலும் கடைசியும் வச்சுக்க. இன்னொரு தடவை நீ ஏதாச்சும் பண்ணுன, உன்னைய வீட்டுக்குள்ளேயே கொன்னு புதைச்சு போடுவீங்க. இல்ல சரோஜா, இல்ல இல்ல, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கும். இனிமே நான் உன்கிட்ட எந்த வம்புதும்பும் வச்சுக்க மாட்டேன். தாலி கட்டுனா புருஷன் இப்படியா நெஞ்சு மேல காலை தூக்கி வச்சிருப்ப? கொஞ்சம் தள்ளி நில்லே. இனிமே நீ போன் போட்டா உடனே நான் எடுத்துடுறேன், சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க, என்னென்ன தின்னு அதை சொல்லி கொஸ்டின்ட்ட. அவங்க வாங்கிட்டு வந்தது வந்து ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, அப்புறம் கூழு, அப்புறம் நல்ல ஸ்வீட்டு, இனிப்பு நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒத்தால நல்லா ஊத்துன்னு ஊற்றி நல்லா குடிச்சேன். அந்த தெம்புல தான் அப்படியே கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. அதே போனை எடுக்க முடியல, புரியுதா? அட பாவி மனுஷா, உனக்கு 3 நேரம் நான் கஞ்சி ஊத்துறேன், எனக்கு கொஞ்சோன்னு வந்து கொடுக்கணும்னு உனக்கு என்ன இல்லையே? உன் அக்கா கொண்டு வந்தது எல்லாத்தையும் நீயே ஊத்தி குடிச்சாடா? உனக்கெல்லாம் நான் ஏன்டா சமைச்சு கொடுக்கணும்? இன்னையிலேருந்து நீயே சமைச்சுக்கடா, உனக்கு நான் சமைச்சு தர மாட்டேன்டா. இல்ல சரோஜா, இல்ல, அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கவும் நான் குடிச்சிட்டேன். உனக்கு வேணா நான் அதே மாதிரி கடையில வாங்கிட்டு வந்து தர்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரோஜா, நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் காலை எடு. அப்புறம் மச்சான் நான் செத்து போயிருவேன். காலடு. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டா ஆயிட்ட. ஒரு காலு மட்டுமே 50 கிலோ வரும் போல் இருக்கு. கொஞ்சம் காலை எடு கீழே. யோ அந்த பயம் இருக்கணும். ஒரு மிதி மிதிச்சு சும்மா யானை மிதிச்ச மாதிரி இருக்கும், பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை என் பேச்ச கேட்டு இருந்தா இரு, இல்ல என்கிட்ட மிதிபட்டு செத்து போயிரு. நீ பாத்துக்க, இன்னும் உனக்கு நீயே சமைச்சுக்க, நான் சமைச்சு தர மாட்டேன், சரியா? என்னை விட்டுட்டு நீ நல்லா குடிச்சல, சுசா குடிச்சல, அதுக்கு தண்டனை இதுதான், பாத்துக்க.